அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் சிலர் திட்டமிட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், விசாரணைகளை முடக்க முயற்சி. கொழும்பில் தொடர் குண்டு தாக்குதல்கள் நடத்த சதியா, போலீசார் நிராகரிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் 7வது ஆண்டு நினைவேந்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை விரைந்து முடியுங்கள், ஐநா வதிவிடம் பிரதிநிதி அழைப்பு. புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையால் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழிலிருந்து வவுனியா புறப்பட்ட தனியார் பஸ்ஸிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பயணிகள். வடக்கு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் விளக்கம். இனி விரிவான செய்திகள். அரசு அதிகாரிகள் சிலர் திட்டமிட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை முடக்க முயற்சி. இடையூறு விளைவிக்க முயல்வோர் தாக்குதல்களின் பின்னால் இருந்தவர்களா? கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான நடைமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் சில அரசு அதிகாரிகள் அதனை குழப்பும் வகையிலான செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ஆண்டுகை குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகள் மறைந்து போகத்தான் இடமளிக்கப் போவதில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதியை யதார்த்தமாக்கி தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்தி அதன் உண்மைகளை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் பேராயர் முன்வைத்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவடைந்ததையிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கொழும்பில் தொடர் குண்டு தாக்குதல்கள் நடத்த சதியா, போலீசார் நிராகரிப்பு. கொழும்பு உள்ளிட்ட சன நெரிச்சலான பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நபர் ஒருவர் கைதாகியுள்ளதாக சில செய்தி இணையதளங்களிலும் மற்றும் சமூக ஊடகங்களிலும் வெளியான செய்திகளை போலீசார் நிராகரித்துள்ளனர். அவ்வாறாக எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பில் வெளிவந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கஞ்சிப்பானை இம்ரான் என்பவரின் வழிகாட்டலில் கொழும்பில் சணல் நெரிசல்மிக்க இடங்களில் குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டு வந்த நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று காலை சில இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகளை வெளிவந்தன. இந்நிலையில் அவ்வாறான எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை எனவும் அந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை விரைந்து முடியுங்கள், ஐநா வதிவிட பிரதிநிதி அழைப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ ஃப்ரான் கோரிக்கை விடுத்துள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அழைப்பை விடுத்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நினைவுகூரல் என்பது வெறும் நினைவுகளுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது, அதில் முடிவுகளும் இருக்க வேண்டும். இவ்வாறான நினைவு நிகழ்வுகள் பறிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரின் மதிப்பும் உறுதிப்படுத்துவதுடன் இத்தகைய வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பையும் பகிர்ந்து கொள்கின்றன. தாக்குதலுடன் தொடர்புடைய தற்போதைய சட்ட நடவடிக்கைகள் உட்பட மேம்பட்ட விசாரணைகளுக்கான புதிய உத்வேகம் கிடைத்துள்ள ஒரு தருணத்தில் இந்த நினைவு தினம் அமைகிறது என்று அவர் குறிப்பிட்டார். புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட தனது புத்தகங்கள் சுங்கத் திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக எழுத்தாளர் தீபக் செல்வன் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து தீபக் செல்வனின் முகவரிக்கு அனுப்பப்பட்ட 5 வகையான புத்தகங்கள் 360 பிரதிகள் கடந்த மார்ச் 18 முதல் இலங்கை சுங்கத் திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளதாக கூறியே இவை தடுத்து வைக்கப்பட்டதோடு பாதுகாப்பு மற்றும் கலாச்சார அமைச்சுகளின் அனுமதி கிடைத்த பின்னரே இவைகளை விடுவிக்க
படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலே தனது புத்தகங்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் இது தனது அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை சுட்டிக்காட்டியும் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். யாழிலிருந்து வவுனியா புறப்பட்ட தனியார் பஸ்ஸிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பயணிகள். வடக்கு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் விளக்கம். பயணிகளை இளைஞரில் தனியார் பேருந்து இறக்கிவிட்டதாக சமூக வலைதளங்களில் எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தவிக்க முடியாத இயந்திர கோளாறு காரணமாகவே அவ்வாறு இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியாளர் சூனா விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த சில தினங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி புறப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்தொன்று போதிய பயணிகளற்ற காரணத்தினால் அரியாலை சந்தியில் வைத்து 25 பயணிகளை இடைநடுவில் இறக்கிவிட்டு அவர்களின் பின்னால் வந்த அரச பேருந்தில் ஏற்றிவிட்டதாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியம் மற்றும் அலைக்கழிப்பு தொடர்பான பதிவு வெளிவந்த உடனே வடக்கு மாகாண வீதி பணிகளின் போக்குவரத்து அதிகார சபை உடனடியாக கவனத்தில் கொண்டு துரித விசாரணைகளை முன்னெடுத்தது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.